பூஜ்யாய ராகவேந்திராய சத்ய தர்மரதாய ச பஜதாம் கல்பவ்ருக்ஷாய நமதாம் காமதேனுவே கிருஷ்ணாய வாசுதேவாய தேவகி நந்தனாய ச நந்தகோபகுமாராய கோவிந்தாய நமோ நமः. ஐந்தாவது வேதம் என்று போற்றப்படும் மகாபாரதம் பார்த்து வருகிறோம். 13வது நாள் போரினிலே அதர்ம மார்க்கத்தில் 16 வயது நிரம்பாத பாலகனான அபிமன்யுவை கௌரவ மகாரதிகள் அனைவரும் சென்று கொண்டனர். இதை அறிந்து பாண்டவர்களை உள்விடாது தடுத்த ஜெயத்ரதன் அவனே அபிமன்யுவனுடைய சாவிற்கு காரணம் என அறிந்த அர்ஜுனன் 14வது போரினிலே நிச்சயம் நான் அவனை கொன்றே தீருவேன், ஒருவேளை கொல்லவில்லையாயின் தீயினை மூட்டி நான் என் உயிரை மாய்த்து கொள்வேன். அது மட்டுமல்ல, இந்த உலகத்தில் ஒருவன் பிறந்து எவ்வளவு மகா பாபங்கள் இருக்கிறதோ அனைத்து பாபங்களும் எனக்கு வந்து சேரட்டும் என்று பிரதிஜை செய்தபடி 14வது நாள் போரினிலே என்ன சொல்றது, பயங்கரமான யுத்தம் நடந்தது. துரோணாச்சாரியார் ஒரு அற்புதமான வியூகம், எப்படின்னா முன்னாடி சக்கர வியூகம், நடுமத்தியத்தில் சூச்சி வியூகம், பின்ன பார்த்தோம்னா பத்ம வியூகம். அதாவது கடைசியில ஜெயத்ரதனை நிறுத்தி இருந்தார். ஜெயத்ரதனை அர்ஜுனன் நெருங்குவதற்கு முன் எத்தனையோ அரசர்களை கொன்றால் மட்டுமே அவனை அருகில் வர முடியும் என்கின்ற மாதிரி அந்த வியூகத்தை மந்திர சித்தியினால் செய்திருந்தார் துரோணாச்சாரியார். இதையெல்லாம் தாண்டி அர்ஜுனன் அனைவரையும் கொன்று, அர்ஜுனனை அடுத்து சாத்தகி, பீமசேனன் இவா எல்லாரும் ஒன்று சேர்ந்து அனைவரையும் அழித்து கடைசியில் பகவான் கிருஷ்ணன் அவனுடைய திட்டம் எப்படின்னா, நேராக போய் மற்றவர்களை எல்லாம் கொன்றுதான் ஜெயத்ரதனை வீழ்த்துவேன் என்று நினைத்தால் நிச்சயமாக முடியாது அர்ஜுனா. நான் இப்பொழுது ஒரு மாயை செய்கிறேன், அதாவது இருள் வருவது போல் நான் செய்வேன். அந்த நேரத்தில் அவர்கள் வெற்றி களிப்பில் இருப்பர். அந்த நேரம் பார்த்து நீ ஜெயத்ரதனை அம்பு போட்டு கொன்றுவிட வேண்டும். இது பகவான் கிருஷ்ணனுடைய திட்டம். இது தர்மமா அதர்மமா என்று கேட்டால், அதர்மத்தை முதலில் ஆரம்பித்தது நியாயமாக பார்த்தால் பகடை ஆட்டமே அதர்மம்தான். ஆனால் அந்த அதர்மத்தை யாரும் ஒப்புக்கொள்ள தயாராக இல்லை. இப்போ தர்மவானிடம் மட்டும்தான் தர்மத்தின்படி நாம் பேச வேண்டும், அதன்படி நாம் நடக்க வேண்டும். இவர்கள் அதர்மவாதிகள், இவர்கள் இருந்தால் குலத்திற்கே நாசம். அப்போ பகவான் கிருஷ்ணன் அது போக அவனுடைய தலை கீழ் விழக்கூடாது. அப்போ அது செண்டாடு கொண்டே சென்று 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 அவனுடைய தந்தையினுடைய தொடையில் விழுமாறு செய்தான். கடைசியில் ஜெயத்ரதன் மாண்டான் 14வது நாள் போரினிலே. இதையெல்லாம் பார்த்து கொண்டிருந்த துரியோதனனுக்கு பார்த்தோம்னா, யுத்தம் நடந்து கொண்டே இருக்கிறது, நின்ற பாடில்லை. இப்போ பயங்கர மன உளைச்சலுக்கு ஆளாகினான் துரியோதனன். ஏன்னா துரோணாச்சாரியார் எவ்வளவு பெரிய வீரர், ஆனால் அர்ஜுனனுக்கு முன்ன யாருமே நிற்க முடியல. அப்படின்னா அவ்வளவு பெரிய பராக்கிரமசாலியா, எவ்வளவு பேர் ஜெயத்ரதனை காக்க வேண்டும் என்று முன் இவ்வளவு வியூகங்களை நிறுத்தியும் கூட நாம் அவனை காப்பாற்ற முடியவில்லை. அத்தனை பேரையும் தாண்டி ஜெயத்ரதனை கொன்றுவிட்டான் அர்ஜுனன். அது மட்டுமா அப்படின்னா, என்னுடைய சைன்யமெல்லாம் நாசமாகி கொண்டே இருக்கிறது. இன்னும் சொல்ல போனா, கர்ணன் மேலே எவ்வளவு நான் நம்பிக்கை வைத்திருந்தேன், அந்த நம்பிக்கையும் தூள் தூளானது. கர்ணன் ஒருவன் இருந்தால் போதும், மகாபாரத யுத்தத்தை எளிதில் நான் வெல்வேன் என்கின்ற இருமாப்பு கொண்டிருந்தான். எப்பொழுது பீமசேனன் எதிரில் 21 முறை அவன் கொண்டு வந்த ரதத்தை எல்லாம் சுக்குநூறாக்கி அந்த ரத மத்தியத்தில் அமர்ந்து கொண்டு அழுது கொண்டிருந்தான் கர்ணன். பீமசேனுடைய பராக்கிரமம் முன்னாடி கர்ணன் ஒன்றுமே இல்லை என்பதை அறிந்தார்.
கர்ணனை ஒருவனாக இருந்து பீமசேனனை எதிர்த்து கொண்டிருக்கிறான் என்று அனுப்பிய அனைத்து தம்பிகளும் இன்று உயிரிழந்தனர்கள். ஒரு பகல் தம்பிகளெல்லாம் இழந்த நிலையில் நாம் நினைத்த ஜெயத்ரதனை எப்படியாவது இன்று காக்க வேண்டும், அதுவும் நடக்கவில்லை. மாறாக அர்ஜுனனும் பீமசேனனும் சேர்ந்து என்னுடைய சைன்யத்தை நாசமாக்கி கொண்டு இருக்கிறார்கள். பாருங்க, இது எல்லாம் நடந்து கொண்டு இருக்கிறது. துரோணாச்சாரியரை பார்த்து, இதையெல்லாம் நீங்களும் வேடிக்கை பார்த்து கொண்டுதான் இருக்கிறீர்களே ஆச்சாரியாரே அப்படின்னு துரோணாச்சாரியரை பார்த்து கடிந்து கொண்டு பேசினான். பார்த்தால் பாவமாக பேசுவது போல் தெரியும், ஆனால் அவனுடைய எண்ணம் விஷமானது. அவர்களுடைய மனதை காயப்படுத்த வேண்டும் என்பதே துரியோதனுடைய நோக்கமாக இருந்தது. அப்போ துரோணாச்சாரியார் சொன்னாரு, அந்த சபையிலே வாய்க்கு வந்தபடி திட்டியவன் கர்ணன். அந்த திரௌபதியை இழுத்து வா என்று சிரித்து கொண்டு பரிகாசம் செய்தவன் கர்ணன். இன்றுதான் அறிந்தேன் வெறும் வாய்ச்சவடால் என்று. இப்ப துரியோதனனுக்கும் தெரிஞ்சிடுச்சு, கிருஷ்ணன் தூதுவனாக வந்த போது எவ்வளவு அவமானத்தை நான் செய்தேன். இன்று பாருங்க, கர்ணனை மலை போல் நம்பியிருந்தேன், அவனாலும் எனக்கு இன்று வெற்றி கிடைக்கவில்லை. இப்போ துரோணாச்சாரியாரிட்ட புலம்பு இருந்தார். பீஷ்மாச்சாரியார் இச்சா மரணிகள் கேவலம் சிகண்டியால் கீழ் விழுந்தார். ஆனால் அதையும் நான் பார்த்து கொண்டேதானே இருந்தேன். நான் மட்டுமல்ல, அத்தனை மகாரதிகளும் வேடிக்கைத்தான் பார்க்க முடிந்ததை தவிர என் குல பெரியவரை காப்பாற்ற என்னால் முடியவில்லை. பீஷ்மரை வீழ்த்திவிட்டு சிகண்டியும் இன்று உயிரோடு சுற்றி கொண்டுதான் இருக்கிறார். இன்னும் சிகண்டியை கூட நம்மால் வீழ்த்த முடியவில்லை. எவ்வளவு கேவலமான விஷயம் கொஞ்சம் நினைத்து பாருங்கள் துரோணாச்சாரியாரே. பாருங்க, துரோணாச்சாரியார் சொல்றார், பீஷ்மர் வீழ்ந்தார் என்றால் சிகண்டி அவரை வீழ்த்தினான் என்றால் அதற்கு பலமாக இருந்தது அர்ஜுனன் துரியோதனா. இன்னும் சொல்ல போனா, என்னை நம்பி எத்தனை ராஜர்கள் நம்பி வந்தவர்கள் இன்று சடலமாக யுத்த பூமியில் கிடக்கிறார்கள் ஆச்சாரியாரை. பீஷ்மாச்சாரியார் எனக்காக முன்னின்று எவ்வளவு திறமாக போர் புரிந்தவர். இவர்களது கடனை எல்லாம் நான் எப்பொழுது தீர்ப்பேன். இன்னும் சொல்ல போனால், எந்த பிரதிபலனும் எதிர்பார்க்காது என்னை வெல்ல வேண்டும், என்ன சொல்லுது, எனக்கு வெற்றி வர வேண்டும் என்பதற்காக சுயநலமன்றி உழைத்த எத்தனையோ வீரர்கள் இன்று மாண்டு கிடக்கிறார்கள் துரோணாச்சாரியாரே. ஆம் துரோணாச்சாரியாரே, நான் ரொம்ப கெட்டவன். முதல்ல துரியோதனன் வாயிலிருந்து இவ்வளவு வார்த்தைகள் வருது அப்படின்னா பாருங்க, இவ்வளவு பேர் சாக்கி இந்த கிடைக்கிறார்கள் என்றால் அதற்கு நானே காரணம். பாருங்க, 1000 அஸ்வமேதம் யாகம் செய்தாலும் இந்த பாவத்திலிருந்து நான் நிச்சயமாக என்னால் வெளியே வர முடியாது. அது மட்டுமா அப்படின்னா, எனக்கு ஏன் இவ்வளவு கஷ்டம் வந்திருக்கிறது ஆச்சாரியாரே? நான் அதிர்ஷ்டம் கெட்டவன். எவ்வளவு வசனம் பேசினாலும் எவ்வளவு வீரனாக இருந்தாலும் அதிர்ஷ்டம் என்பது யார் ஒருவர் பக்கம் இருக்கிறதோ அவர்கள் பக்கம்தான் வெற்றி இருக்கும். பாருங்க, பீஷ்மர், ராஜர்கள் அத்தனை பேரும் வீழ்ந்தார்கள். ஆனா ஏதாச்சும் என்னால செய்ய முடிந்தா பாருங்க, அதை வேடிக்கைத்தான் பார்த்து கொண்டிருந்தேன். இன்னும் சொல்ல போனால், என்னுடைய தம்பிகள் என் கண்முன்னே செத்து கொண்டிருக்கிறார்கள் ஆச்சாரியாரே, ஆனா எதையும் என்னால் செய்ய முடியவில்லை. இப்போ இதையெல்லாம் கேட்டுக்கொண்டிருந்த துரோணாச்சாரியார், கவலைப்படாதே, பாஞ்சாலர்களை நான் கொன்றே திருவேன். ஆகட்டும் துரோணாச்சாரியாரே, நிச்சயமாக நாம் வெல்லலாம். ஆனால் எனக்கு சகாயம் என்று யாருமே இல்லையே. என் மனதில் பாண்டவர்களை கொன்றே தீர வேண்டும் என்கின்ற தீ கொழிந்து விட்டு எரிந்து கொண்டிருக்கிறது. ஆனா எல்லாருமே பாண்டவருக்கு சகாயமாக இருக்கிறார்களே தவிர என் பக்கம் உண்மையாக இருந்து போர் புரிபவர்கள் யாரேனும் இருக்கிறார்களா? பாருங்க, துரோணாச்சாரியார்கிட்ட கேள்வி. கௌரவர்களுக்காக காலை முதல் மாலை வரை
தன் உயிரையும் பொருட்படுத்தாது போர் புரிந்து கொண்டு இருக்கக்கூடிய அந்த ஆச்சாரியாரை பார்த்து என் பக்கம் யாரும் இல்லை அப்படின்னு சொல்றோம். பீஷ்மர் அவர் இச்சா மரணிகள், ஆனா அவருடைய சாவை அவரே வரவழைத்து கொண்டார். அவர் நினைத்திருந்தால் நிச்சயமாக இன்னும் இருந்து அந்த கௌரவர்களுக்காக போரிட்டு இருக்க முடியும். சரி, நீங்க உண்மையாக கௌரவர்கள் ஜெயிக்க வேண்டும் என்கின்ற மனது உங்களுக்குள்ள இருந்தா அர்ஜுனனை நீங்கள் உள்ளே விட்டிருப்பீர்களா? இப்ப இதுல என்னன்னா, துரோணாச்சாரியாருடைய திறமையை குறைத்து மதிப்பிடுகிறானே தவிர அர்ஜுனனுடைய பராக்கிரமத்தை பற்றி அவன் துரோணாச்சாரியாருக்கு முன்னாடியே மிக அற்புதமான யுத்தங்களை செய்து ஒவ்வொருவரையும் வீழ்த்தி அர்ஜுனன் சென்று கொண்டிருக்கிறான் என்பதனை மறந்து, இதற்கு காரணம் துரோணாச்சாரியார் வேண்டுமென்றே அவர்களுக்கு சகாயம் செய்வதாக துரியோதனன் நினைத்து கொண்டிருக்கிறான். பாருங்க, ஆம், துரோணாச்சாரியாரே ஒன்று சொல்கிறேன். கர்ணன் நான் மலை போல் நம்பியது தவறு என்பதை நான் அறிந்துவிட்டேன். என்னால் அந்த தப்பு நிச்சயமாக நடந்தது, நான் அதை ஒப்புக்கொள்கிறேன். இன்னும் சொல்ல போனால் அதிகமாக நம்பிவிட்டேன். பாருங்க, இந்த வார்த்தைகள் எல்லாம் எப்படி அப்படின்னா, துஷ்ட மனதில் இருக்கக்கூடிய விஷம் கலந்த வார்த்தைகள். மற்றவர் மனதை வேண்டும் என்றே காயப்படுத்த வேண்டும் என்கின்ற நோக்கத்தில் துரோணாச்சாரியரிடம் பேசுகின்ற அந்த வார்த்தைகள். பாருங்க, உடனே துரோணாச்சாரியார் இது அத்தனையும் பொறுமையாக கேட்டுக்கொண்டிருந்து துரியோதனனை பார்த்து, ஏன் இப்படி பேச்சினால் என்னை கொன்கிறாய் துரியோதனா? கொஞ்சம் நினைச்சுப்பார். அர்ஜுனனை வீழ்த்துபவர் இந்த உலகத்தில் இன்னும் பிறக்கவில்லை துரியோதனா, இது ஏன் உனக்கு தெரிய மாட்டேங்கிறது? இந்த போர் ஆரம்பிப்பதற்கு முன்னாடியே நிச்சயமாக போரினால் பாண்டவர்களை வெல்ல முடியாது என்று படித்து ஆண்டோர்களும் சான்றோர்களும் சொன்ன வார்த்தை காதிலே கேட்காதவன் நீ. யாரை நம்பக்கூடாதோ கர்ணனை மலை போல் நம்பி இன்று அவனை நம்பி எந்த பிரயோஜனம் இல்லை என்று உண்மையாக போரிட்டு கொண்டு இருக்கிறவர்களுடைய மனதை காயப்படுத்தி கொண்டிருப்பவன் நீ. அது மட்டுமல்ல, பீஷ்மர் இந்த போரிலே வீழ்ந்தார் அப்படின்னா அதுக்கு காரணம் சிகண்டி அல்ல, அர்ஜுனன். அந்த அர்ஜுனுடைய பராக்கிரமம் எவ்வளவு காலங்கள் அவனுடைய வில் வித்தையை விடாது பயிற்சி பெற்றிருக்கிறான். இந்திரலோகத்திற்கு சென்று எத்தனை வித்தைகளை அவன் வளர்த்து இருக்கிறான். இதை பற்றி நீ என்றுமே யோசனை செய்யாது வெறுமனே அவர்களை எப்படி வீழ்த்துவது அப்படின்னு சொல்லிட்டு யோசனை மட்டும் தந்திரம் என்று நினைத்து கொண்டு அரண்மனையை விட்டு வெளியே வராதவன் நீ. அது மட்டுமல்ல, இவையெல்லாம் நீ செய்த தப்பினால் வந்தது. நீ செய்த தவறுக்கு உண்டான தண்டனையை நீ அனுபவித்துத்தான் தீர வேண்டும். சகுனியை அழைத்து அந்த பகடையை உருட்டி தந்திரமாக அவர்களுடைய சொத்தினை அபகரித்தவன் நீ. அந்த பகடை, அந்த தாளகள் அப்படின்னு சொல்வாங்களே, அந்த ஆட்டத்தில் உபயோகப்படுத்தக்கூடியது, அது அனைத்தும் இன்று பானங்களாக வந்து கொண்டிருக்கிறது. ஏன்? விதுரன் எவ்வளவு தூரம் உனக்கு உபதேசம் செய்திருப்பான்? ஏதாவது கேட்டேயா? ஆண்டோர்களும் சான்றோர்களும் ஒருவனுக்கு எவ்வளவு நல்லது சொல்ல முடியுமோ அத்தனையும் கூறினார்கள். ஆனால் பெரியவர்களை என்றாவது நீ மதித்திருக்கிறாயா? அவர் சொல்கின்ற விஷயத்தை நீ கேட்டிருக்கிறாயா? பாருங்க, மாறாக விதுரனுக்கே அபமானம் செய்தவன் நீ. அதனுடைய பலனை நீ அனுபவித்தே தீர வேண்டும். விதுரன் சாமான்யன் என்று நினைக்காதே, அவன் மிகப்பெரிய மகா ஞானி. மட்டுமா, நம் குலத்தின் தீபமாக இருப்பவள் திரௌபதி. அவளை சபையில் எப்பேற்பட்ட அபமானத்தை நீ நடத்தி காட்டினாய் துரியோதனா. இன்று கையை பிசைத்து கொண்டு என்ன செய்வது என்று என்னிடம் கேட்டுக்கொண்டிருக்கிறாயா? அன்று செய்த அபமானத்தின் பலனே இன்று நீ உன்னுடைய மற்றும் உன்னுடைய குலத்தினுடைய நாசத்திற்கு காரணம். பாருங்க, இன்னும் சொல்ல போனால் பாண்டவர்களுக்கு கோபமே வராது.
ஒருவேளை பாண்டவர்கள் கோபித்துக் கொண்டால் நிச்சயமாக அந்த குலம் தாங்காது என்பதை ஏன் நீ அறிந்திருக்கவில்லை? போர் வேண்டாம் வேண்டாம் வேண்டாம், 5 கிராமங்கள் கொடுத்தால் கூட போதும் என்று கடைசி வரை மன்றாடி கொண்டிருந்தவர்களை நீ அபமானப்படுத்திதானே அனுப்பியிருக்கிறாய். காரணம், வீரமே இல்லாத நீ போரில் நான் வென்று விடுவேன் என்று தப்பான ஆட்களை முன் வைத்து கொண்டு நீ செய்த அத்தனை வேலையும் இன்று வினையாக முன் வந்து நிற்கிறது. நீ செய்ததனுடைய தவறுகளுக்கு உண்டான அந்த தண்டனையை நீ ஏற்றுக்கொண்டே ஆக வேண்டும். இன்னும் சொல்ல போனால் அந்த தீயை விதைத்தவன் யார் அப்படின்னா சகுனி. கர்ணனும் துச்சாசனும் சென்று அதை ஊதி ஊதி உன் மனதில் பெரிதியாக்கியவர்கள் அவர்கள். இன்னும் சொல்ல போனால் இந்த ஜெயத்ரதனுடைய சாவிற்கு மூல காரணம் யார் தெரியுமா? அபிமன்யுவை நீங்கள் அத்தனை பேரும் சேர்ந்து அதர்மத்தின் பலனாக கொன்றீர்களே. அப்பொழுது எப்போ தர்மத்தை மீறி அதர்மத்தின் பக்கம் நடக்க ஆரம்பித்தீர்களோ அப்பொழுதே உங்களுடைய வீழ்ச்சி எழுதப்பட்டு விட்டது என்று துரோணாச்சாரியார் கடிந்து கொண்டார் துரியோதனனை பார்த்து. மேலும் என்ன நடந்தது என்பதனை நாளையும் பருகலாம். சர்வம் ஸ்ரீ கிருஷ்ணார்ப்பணமஸ்து. ஹரே ஸ்ரீனிவாசா.